இன்னைக்கு சாம்பார் பவுடர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது, ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். இது பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் ரெண்டும் சேர்ந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே செய்யணும். இதுக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இது ரெண்டும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே பண்ணணும். ஏன்னா ஜீரகம் சீக்கிரம் கருகிரும். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கருகிருச்சுன்னா கசப்பெடுத்துரும். அதனால் பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். 25 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துடணும். காம்பு போடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டே இதை வறுக்கணும். இது கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா நெடி வராது. வறுத்த மிளகாயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து தேங்காய் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கொப்பரை தேங்காய் இருந்தால் கூட போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் இதையும் வறுக்கணும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் தேங்காயோடு சேர்த்துட்டு வறுக்கலாம். தேங்காய் பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் போடுறதா இருந்தால் அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே எடுத்துடலாம். அடுத்து மல்லி 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது எல்லாமே இந்த மாதிரி தனியாக பிளேட்டில் கொட்டிட்டு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆறினது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தேங்காயும் அதோடு சேர்த்துடலாம். பெருங்காய துண்டையும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பு, வெந்தயம், மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு இதையும் பவுடர் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மொத்தமாக போட்டு பவுடர் பண்ணோம்னா திரியாக இருக்கும், நல்லா இருக்காது. கடைசியாக மல்லி சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு தடவை சாம்பார் பவுடர் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.